माताजी। हरि बोल। जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन मुनधीरा वनचारि यमुनधीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा गोपीनाथ राधे जय राधा कुंज बिहारी राधे जय राधा मधुसूदन राधे नित्य गौर हरि बोल नित्य गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव जय गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्ण हरे कृष्ण माता हरे कृष्ण माताजी हरे कृष्ण हरे कृष्ण எல்லாருக்கும் हरे कृष्ण हरे कृष्ण माताजी எல்லாருக்கும் हरे कृष्ण எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே நம்ம இன்னைக்கு ஸ்லோகா போலாமா? அத்தியாயம் 3 பதம் 42. ராஜவல்லி மாதாஜி, சித்ரா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? हरे कृष्ण நம்ம माताजी ஸ்லோகா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण சித்ரா மாதாஜி माताजी இருக்கீங்களா? हरे कृष्ण माता ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, ராஜவல்லி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ரேணுகா மாதாஜி அன்மியூட்ல இருங்க. கிருஷ்ணா. இல்ல, ரேணுகா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. மாதாஜி மியூட்ல இருக்கீங்க ரேணுகா மாதாஜி. இன்னைக்கு ஸ்லோகா போலாம். இந்திரியாணி இந்திரியாணி इन्द्रियाणि इंद्रियाणि
Paranyahur. 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 Indriyani paranyahur. Indriyani paranyahur. Indriyebhya. 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 Param manaha. Param manaha. Manaha. Indriyebhya param manaha. Indriyebhya param manaha. Manasas. 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 Manasastu parabuddhir. Manasastu parabuddhir. Manasastu parabuddhir. Manasastu parabuddhir. Yo buddhehe. Yo buddhehe. Yo buddhehe. Paratastu saha. Paratastu saha. Paratastu saha. Paratastu saha. Yo buddhehe paratastu saha. Yo buddhehe paratastu saha. Yo buddhehe paratastu saha. Yo buddhehe paratastu saha. Indriyani paranyahur. Indriyani paranyahur. Indriyebhya param manaha. Indriyebhya param manaha. Manasastu parabuddhir. Manasastu parabuddhir. Yo buddhehe paratastu saha. Yo buddhehe paratastu saha. Hare Krishna Mataji. Thank you Mataji. Revati Mataji படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி. அடுத்து நான் படிக்கிறேன் மாதாஜி. ஓகே மதாஜி. இந்திரியாணி பரம் ஆஹூர் இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சஹ. हरे कृष्ण हरे माताजी। कृष्णा माताजी। हरे कृष्ण माताजी। नाम माताजी। எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா பிரணாம். மாதாஜி. माताजी दंडवत प्रणाम माताजी। மங்களாச்சரணத்தோட ஆரம்பிச்சுக்கலாம். மாதாஜி Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनामिने नमस्ते सारस्वते गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी चैतन्या प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण हरे कृष्ण. மாதாஜி யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? 42வது ஸ்லோகம்க்கு வாசிக்கிற மாதாஜி. பதம் 42. செயலற்ற கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை. மனம் புலன்களை விட உயர்ந்தது. புத்தி மனதை விடவும் உயர்ந்தது. மேலும் அவனே ஆத்மாவே புத்தியை விடவும் உயர்ந்தவன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது ஆக்சுவலி என்னன்னா, இப்போ வந்து பகவான் கிட்ட அர்ஜுனன் வந்து என்ன கேட்டாரு கேள்வி அப்படின்னா, பாவம் செய்ய விரும்பாதப்ப கூட ஏன் வந்து கட்டாயப்படுத்தப்படுறான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் பகவான் கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில்களை தான் பகவான் சொல்லிட்டு இருக்காரு.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காமம் அப்படின்றாரு. அந்த காமம் அப்படின்றது அந்த லவ் வந்து ஆன்மீகத்துல லவ் வந்து லவ்வாவே இருக்கும். அதே வந்து இந்த பௌதீகத்துல அந்த லவ் வந்து என்னவா மாறுது அப்படின்னா லஸ்டா காமமா மாறிடுது. அது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரஜோ குணத்துல ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு எதிரியா வந்து இந்த காமம் இருக்கு. அதே மாதிரி இந்த காமம் வந்து எப்படி கவர் பண்ணிக்குது அப்படின்னா 3 லேயரா கவர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம். காமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். மனம், புலன்கள், புத்தி, இதுதான் வந்து காமம் அமரக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ காமம் இங்க வந்து அமர்ந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஆத்மாவோட உண்மை அறிவை வந்து அதை மறைச்சிடுது. ஆத்மாவோட உண்மை அறிவு என்ன அப்படின்னா நான் பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்றது. ஆனா அது என்ன பண்ணுது அங்க இருந்துகிட்டு அத மறைச்சிடுது. அதே மாதிரி இந்த புலன்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா புலன்களோட எல்லா செயலுக்குமே சென்டர் பாயிண்டா என்ன இருக்கு அப்படின்னா மனம்தான் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த காம வயப்பட்ட இந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா ஆத்மாவை தான் பக்கம் அப்படியே வசீகரிச்சிடுது. அதனால காமம் என்ன பண்ணுது ஞானத்தையும் தன்னுணர்வையும் வந்து அழிச்சிடுது. இந்த காமம் எப்படி நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னு சொன்னா புலன்கள் வழியா தான். இந்த புலன்கள் தான் வந்து ஒரு நுழைவு வாயிலா இருக்கு. அதன் மூலியம் தான் வந்து இந்த காமம் வந்து நமக்குள்ள என்டர் ஆகுது. எப்படின்னா கண் வந்து வேண்டாத விஷயத்த பாக்குறதுனால கண் மூலியமா நமக்கு வந்து என்டர் ஆகுது. காது மூலியமா நம்ம வேண்டாத விஷயத்த கேட்கிறோம், அது மூலியமா என்டர் ஆகுது. அப்புறமா நம்மளோட மூக்கு ஸ்மெல் மூலியமா நமக்கு என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் நாக்கு வழியா என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் நம்மளோட தோல், நம்மளோட உணர்ச்சிகள் மூலியமா அந்த தோல் மூலமா நமக்கு என்டர் ஆகுது. இப்படி புலன்கள் வந்து நம்மளோட பேச்சா பாக்குறதுனால, கேட்கறதுனால, சுவைக்கிறதுனால, ஸ்மெல் பண்றதுனால இப்படி எல்லாம் வந்து நம்மளோட காமம் வந்து நம்மளோட பாடிக்குள்ள என்டர் ஆகுது. அதே மாதிரி காமம் வந்து எப்படி வெளியில வரும் அப்படின்னா அந்த புலன்கள் மூலியமா தான் காமம் வந்து வெளியில வருது. அதனாலதான் பகவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா புலன்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா காமத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ஒரு நெல் வயல்ல வந்து அந்த களை செடி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த களை செடி எல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே எடுத்துட்டா நெல் பயிர் வளரும் இல்லையா. சோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்லோகால பகவான் வந்து நம்ம அந்த ஹையரார்கி தரவரிசை வந்து சொல்லிட்டு இருக்காரு. எப்படி ஒரு வியாபாரி வந்து பிசினஸ் நல்ல டெவலப் ஆன ஒரு அனுபவசாலி கிட்ட போய் நம்ம கேட்கும் போது எந்த பிசினஸ் பண்ணா எதுல வந்து நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு எதுல அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா டீட்டெயிலா நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பகவான் வந்து நமக்கு டீட்டெயிலா சொல்றாரு எதுக்கு கீழே எது செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா புலனின்ப பொருள், அதாவது ஜட பொருள் அதை விட உயர்ந்தது என்ன அப்படின்னா புலன்கள். புலனை விட உயர்ந்தது என்ன அப்படின்னா மனம் அப்படின்றாரு. மனதை விட உயர்ந்தது என்ன அப்படின்னா புத்தி அப்படின்றாரு. புத்தியை விட உயர்ந்தது என்ன அப்படின்னா ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த தரவரிசையை வந்து பகவான் சொல்றாரு. ஆனா இப்போ பௌதீகத்துல நம்ம எப்படி இருக்கோம்னா அப்படியே உல்டாவா இருக்கும், ரிவர்ஸ்ல இருக்கும். புலனின்ப பொருளை பார்த்த உடனே நம்ம என்ன ஆகுது, புலன் வந்து அதுக்கு அடிமையாயிடுது. அப்புறம் புலன்களை திருப்தி பண்றதுக்கு மனசு வந்து பிளான் பண்ணுது. புத்தி என்ன பண்ணுது, அதுக்கு என்னென்னலாம் ஷார்ட்கட் ரூட்டோ புத்திசாலித்தனமா அதை யோசிக்குது புத்தி. அதுக்கப்புறம் ஆத்மா வந்து இந்த ஜெயிலுக்குள்ளேயே பிறப்பு சுழற்சியிலேயே மாட்டிக்குது. இந்த ஆத்மா உயர்ந்தது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஊமைய சொல்லி அதை புரிஞ்சுக்கலாம். நச்சிகேதன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சிறுவன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்பா வந்து யாகம் பண்றதுக்கு தானம் கொடுக்கிறாரு. அந்த தானம் கொடுக்கும்போது என்னன்னா வயசான பலன் இல்லாத அந்த பசுக்களை வந்து தானம் பண்றாரு. அப்ப தானம் பண்ணும்போது அந்த இவர் வந்து கேக்குறாரு, நச்சிகேதன் வந்து கேக்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி வயசான இந்த பலன் உபயோகம் இல்லாத இந்த பசுக்களையா பார்த்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இதே மாதிரி ஒரு 3 வாட்டி திருப்பி கேட்கிறாரு. கோபப்பட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சரி அதுக்கப்புறம் என்ன யாருக்கு தானமா கொடுக்க போறீங்க அப்படின்னும் அந்த பையன் கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா உன்ன நான் யமனுக்கு தானமா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு.
உடனே வந்துட்டு அப்பா சொல்ல காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, இவர் யமலோகம் போறாரு. எப்படி வந்து தசரத மகாராஜா ராமச்சந்திரமூர்த்தி பகவான் வந்து என்ன பண்றாரு, அப்பாவோட வார்த்தைக்காக வனவாசம் போறாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த நச்சிகேதன் என்ன பண்றாரு அப்படின்னா யமலோகம் போறாரு. போனா அங்க வந்து யமராஜா வந்து இல்ல. ஒரு 3 நாள் ஆகுது, அவர் வரல. அதுக்கப்புறம் அந்த பையன் பசி பட்னியமாவே இருக்கான். இருந்துட்டு வெயிட் பண்ணி யமராஜாவை பாக்குறான். யமராஜா வந்து இவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, உனக்கு ஏதாவது வரம் கேளு, 3 வரம் நான் தரேன் அப்படிங்கிறாரு. அப்ப வந்து இந்த பையன் வந்து என்னோட அப்பா என்ன கோபம் இல்லாம மறுபடியும் ஏத்துக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரம் கேட்கிறான். செகண்ட் வரம் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த சொர்க்கலோகம் போறதுக்கு எனக்கு வந்து அந்த யாகம் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். தேர்ட் வரம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆத்ம ஞானத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யமராஜா அதை அவாய்ட் பண்றாரு. பட் இருந்தாலும் நச்சிகேதன் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே டெம்பரவரி, எனக்கு ஆத்ம ஞானம் நித்தியமானது கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் வந்து அந்த ஓமைய சொல்றாரு. எப்படி சொல்றாரு யமராஜா அப்படின்னா, நம்மளுடைய உடல் இருக்கு இல்லையா, அத வந்து ஒரு ரதம், வண்டி அப்படின்னு கம்பேர் பண்றாரு. அந்த ரதத்தை வண்டியை இழுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்திரியங்கள், 5 புலன்கள். அதுதான் வந்து அந்த ரதத்தை இழுக்கக்கூடிய இந்திரியங்கள். அதுக்கப்புறம் என்னன்னா அது கட்டுறதுக்கு அந்த குதிரை தானே அந்த வண்டியை இழுக்கும். அதுதான் 5 குதிரைகளோட கம்பேர் பண்றாங்க புலனை. அதுக்கப்புறம் அதை கட்டுறதுக்கு ஒரு கயிறு வேணும் இல்லையா, அந்த கயிறு தான் வந்து நம்மளோட மனசு. அந்த இப்போ வண்டி இருக்கு, குதிரைகள் இருக்கு, கயிறு இருக்கு, அதை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இல்லையா, அதுதான் வந்து புத்தி, இன்டெலிஜென்ட். அந்த இதுல வந்து டிராவல் பண்ணக்கூடிய பயணி யாரு அப்படின்னு சொன்னா அது யாருன்னா அது ஆத்மா. சோ இப்போ மிக உயர்ந்தவங்க யாரு அப்படின்னா ஆத்மா அப்படின்றது இதன் மூலியமா நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆத்மா தளத்துல செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளோட மனமும் புத்தியும் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். சோ அப்போ இந்திரியங்களை வந்து கட்டுப்படுத்தல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி போகும்னா தவறான வழியில போயிடும். சோ அதனால அதே மாதிரி புலன்கள் வழியாதான் நம்மளோட காமமும் வெளியில போகுது அப்படின்றது முன்னாடியே இந்த பாயிண்ட பார்த்தோம். சோ புலன்களை வந்து நம்ம ஆர்டிபிஷியலா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பகவானோடைய பகவத் சேவையில ஈடுபடுத்தும் போது புலன்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடும். ஏன் அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய பகவான் எடுத்துக்கிறார். ஏன்னா பகவான் வந்து ரிஷிகேஷர் இல்லையா, புலன்களுக்கு அதிபதி. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய பகவான் எடுத்துக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடுது. இங்க கூட அர்ஜுனனோட அந்த தெய்வீக புலன்களை வந்து பகவான் தான் கண்ட்ரோல் பண்றாரு. இந்த பர்போட்ல கூட சில பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட சொரூபம் என்ன, ஆத்மாவோட சொரூபம் பகவானுடைய நித்திய சேவகன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட மனசை வந்து கிருஷ்ண உணர்வுல செயல்படுத்தணும் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். பிளஸ் நம்மளோட மனம் வந்து நல்லா ஸ்ட்ராங் பலமா ஆயிட்டு நம்மளோட புலன்கள் வந்து என்ன மாதிரி ஆகும்னா பல் பிடுங்கிய பாம்பு மாதிரி ஆயிடுமா. இப்போ ஒரு பிளேஸ்ல பாம்பு இருக்குன்னா நமக்கு எப்படி இருக்கும், பயம் இருக்கும். அதே பல் பிடுங்கி போன பாம்பு அப்படின்னா நமக்கு பயம் இருக்காது இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த புலன்கள் வந்து கிருஷ்ண பக்தியில மனம் செயல்படும் போது இது வந்து எந்த ஒரு தாக்கம் வந்து அந்த புலன்களுக்கு இருக்காது அப்படின்றத சில பிரபுபாதர் வந்து பொருளுரையில சொல்றாரு. அதனால ஆத்மா வந்து மனம், புத்தி, புலன்களுக்கு எஜமானா இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா கிருஷ்ண உணர்வுல இல்ல அப்படின்னா மன கிளர்ச்சியால வந்து இது வந்து நிறைய தவறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. இத பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி பார்ப்போம். பாகவதம்ல 6th cantoல சொல்லப்பட்டிருக்கு. கஷ்யப முனி அவர் வந்து யாரு அப்படின்னா பிரம்மாவுடைய பையனான மரிச்சியோட பையன் தான் இந்த கஷ்யப முனி. இவருக்கு வந்து 17 மனைவிகள் இருக்காங்க. அந்த 17 மனைவிகள்ல 2 பேரும் பிரதானமா இருக்காங்க. ஒண்ணு வந்து திதி, இன்னொருத்தவங்க வந்து அதிதி. திதி யாரு அப்படின்னா இந்த அசுரர்களோட அம்மா தான் திதி. அதிதி யாருன்னா தேவர்களுடைய அம்மா. அப்போ நம்ம விருத்தாச்சுரனோட கதையை கூட நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். சித்திரகேது சாபம் பெற்று விருத்தாச்சுரனா.
சோ அப்போ அவரை கொன்னுட்டதால அந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, திதி வந்து ரொம்ப சோகத்துல இருப்பாங்க. சோகத்துல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் நம்மளோட பசங்களுக்கு, ஏன்னா அசுர பசங்க இல்லையா, எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை தான் என்னோட பசங்க அனுபவிக்கிறாங்க, சந்தோஷத்தை எல்லாம் தேவர்கள் தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்போ ஒரு பிளான் போடுறாங்க. தன்னோட ஹஸ்பண்ட வந்து அப்படியே காமத்தால வந்து மயக்கி என்ன பண்றாங்க, அவர்கிட்ட ஒரு வரம் வாங்குறாரு. அப்ப வந்து இவரும் வந்து சரி நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வரம் கொடுக்குறாரு. என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னதுக்கு, எனக்கு வந்து ஒரு நல்ல தேஜஸ்வியான ஒரு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் இந்திரனை கொல்லக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவருக்கு வந்து புரிஞ்சு போயிடுது, திதி வந்து காமத்தால பொறாமையால ஃபுல்லா கவரப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடுது. ஏன்னா இந்திரனாலதான் இவ்வளவு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் இந்த அசுரர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு இப்படி கேக்குறாங்க. உடனே இவர் யோசிக்கிறாரு, நம்ம வரமும் கொடுத்துட்டோம், கொடுத்த பேச்ச காப்பாத்தணும், அதை திரும்பியும் வாங்க முடியாது. அதே மாதிரி அவங்கள இந்த பொறாமையில இருந்து தித்திய வந்து மனைவிய வந்து விடுவிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்குறாங்க. பகவத் சேவையில ஈடுபடுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நீ வந்து வயோவிரதம்னு ஒரு விரதம், அந்த விரதத்தை நீ ஃபாலோ பண்ணு, உனக்கு நல்ல தேஜஸ்வியான பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த விரதத்தை கரெக்டா நீ ஃபாலோ பண்ணனா இந்த தேஜஸ்வியான பையன் பிறப்பான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நினைப்பான். அப்படி இல்லைனாலும் தேஜஸ்வியான பையன் பிறப்பான், நீ சரியா ஃபாலோ பண்ணலனாலும். ஆனா அப்போ வந்து அவன் இந்திரனோட நண்பனா இருப்பான், இந்திரனை கொல்லக்கூடியவனா இருக்க மாட்டான், நீ மிஸ் பண்ணிட்டா, ஃபாலோ பண்றதுல ஏதாவது தவறுகள் இருந்தா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப வந்து அவங்க வந்து எப்படியாவது வந்து நான் இதை ஃபாலோ பண்ணி இந்திரனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகம்பாவத்தோட வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து இந்திரனுக்கு தெரிய போகுது. இந்திரன் வந்து இதுல ஒரு சூழ்ச்சி பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நான் வந்து அம்மாவோட சிஸ்டர் இல்லையா அவங்க, நான் வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் வர்றாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே ஓகே வா வா, நான் உன்னதான் கொல்றதுக்காக தான் தேஜஸ்வியான பையனையே நான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன், நீ பக்கமே இரு, உன்னை ஈஸியா கொண்டுடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா பகவத் சேவையில ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும் போது ஒரு நாள் அந்த அம்மா வந்து இந்த விரதம் இருக்கும்போது அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. இந்த விரதத்துல வந்து என்னன்னா பகல்ல தூங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனும் இருக்கு. அவங்க அதுல டயர்டாகி தூங்கிடுறாங்க. இவர் வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களோட கருவுல இருக்கக்கூடிய குழந்தைய வயிற்றுல போயிட்டு அந்த கருவை வந்து வெட்டிடணும் அப்படின்ட்டு போறாரு. அந்த கரு வந்து பயங்கர தேஜஸ்வியா இருக்கு. அத ஒன்னா வந்து கட் பண்றாரு, 2 ஆயிடுது, 2 4. சோ அந்த மாதிரி 48 ஆயிடுச்சு. 48 குழந்தைகளா ஆயிட்டாங்க. அப்புறம் ஏன்னா அவருக்கு பிரதர் தானே வருது, அண்ணா அண்ணா எங்களை கொல்லாதீங்க, என்ன நாங்களும் உங்களோட தம்பிகள் தானே, ஏன் என்ன கொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து இவர் சொல்றாரு, இந்த மாதிரி பகவத் பக்தியில இருந்ததாலதான் இந்த குழந்தைகளை நம்மளால கொல்ல முடியல, சோ இது எல்லாமே பகவானோட லீலைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வராரு. வந்தா வந்து ஏன்னா இவங்களும் பகவத் பக்தியில ஈடுபட்டதால அவங்களோட மனம் உருகிட்டு அந்த நம்ம ஒரு குழந்தைய தானே கேட்டோம், ஆனா 48 குழந்தை கிடைச்சது அப்படின்னு நினைச்சிட்டு, அப்புறம் இவங்க எல்லாம் வந்து சரி இந்திரன் வந்து என்னென்ன உண்மை நடந்ததோ, என்ன பிளான் பண்ணாரோ அத வந்து அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, மன்னிப்பும் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் தேவலோகம் போறேன் அப்படின்னும் போது இவங்களும் வந்து இவங்களையும் கூட்டிட்டு போயிடு, தேவரோட லோகத்துக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சோ இதுல இருந்து நம்ம இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எவ்வளவு ஒரு பொறாமையா அவரை கஷ்யப்பரை ஏமாத்தி ஒரு வரத்தை வாங்கி வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனாலும் அவங்க வந்து பகவத் சேவையில இருந்ததால அவங்க புலன்கள் வந்து பியூரிஃபை ஆயிடுது. எப்படி கஷ்யப்ப முனிவர் வந்து அவங்கள வந்து பகவத் பக்தியில வந்து ஈடுபடுத்தினாங்களோ அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா பகவத் பக்தியில ஈடுபடும் போது நம்மளோட புலன்கள் வந்து தூய்மை அடையும். சோ அந்த மாதிரி நம்ம தூய்மை அடையும். அப்போ இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆத்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரீரத்தை அந்த ஆட்டி படைக்கக்கூடிய காமத்தை வந்து நம்மளோட
உடல்ல இருந்து வெளியேற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளோட புலன் மனம் புத்திய வந்து பகவானோட பகவத் சேவையில ஈடுபடுத்தணும். புலன்கள் எல்லாமே வந்து பகவத் பக்தியில ஈடுபடும் போது அந்த மனம் வந்து பகவத் பக்தியில வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா லயிச்சிடும். அப்போ நம்மளோட புத்தி எப்படி பிளான் பண்ணும் அப்படின்னு சொன்னா, பகவத் பக்தி பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணும் அந்த புத்தி. சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலி நம்மளோட உண்மையான நிலையே பகவானுக்கு சேவை பண்றதுதான். ஜீவேர சுரூபகோய் கிருஷ்ணர நித்யதாஸ். சோ நம்ம எல்லாரும் பகவானுடைய நித்திய சேவகன். சோ அவருக்கு சேவை பண்றதுதான் நம்மளோட டியூட்டி. சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இயங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பௌதிக பந்தத்துல அதுல இருந்து விடுபடலாம். அந்த பௌதிக பந்தத்துல கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காமத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள விடுவிச்சுக்கலாம். ஹரிஓம் தட்சி. ஹரே கிருஷ்ணா. எடுத்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புஜிஸ் மாதாஜி நான் பேசுறது கேக்குதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருந்தது. மருத்தோட கதையை சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். क्वेश्चन आंसर्स எதுவும் இல்லைன்னா ரீகேப் போயிடலாமா மாதாஜி? மாதாஜி யாருக்கும் क्वेश्चन இல்லைன்னா ரீகேப் போயிடலாம். பேசுறது கேக்குதா மாதாஜி? கேக்குறது மாதாஜி. ரெண்டு பேர் பேசுறதும் நல்லா கேக்குது. ரீகேப் பண்ண போறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் மீனா பாலன் மாதாஜி பேசுறேன். அனைவருக்கும் பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதாஜி, செயலாற்றக்கூடிய புலன்கள் வந்து ஜட பொருளை விட உயர்ந்தது, மனம் புலன்களை விட உயர்ந்தது, புத்தி மனதை விட உயர்ந்தது, மேலும் அவனும் புத்தியை விடவும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமம் வந்து ரஜோகுணத்துல இருக்கு. புலன்களுக்கு சென்ற பாயிண்டே மனம் தான். நாங்க வேண்டாத விஷயங்களை வந்து பாக்குறோம், வேண்டாத விஷயங்களை கேட்கிறோம், தேவையானவற்றை மட்டும் நாங்க சாப்பிடுறோம். இந்த மாதிரி நாங்க வந்து காது மூக்கு தோல் வயிறு எல்லாத்துக்கும் நாங்க வந்து புலன் இன்பத்திலேயே நாங்க வந்து அதை செயல்படுறதுனால அது வந்து புலன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு நெல் வயலை வந்து அவங்க உதாரணமா சொன்னாங்க. அப்புறம் 5 புலன்கள் வந்து தேர் வந்து உடல், பயணி ஆத்மா, தேரோட்டி புத்தி, குதிரைகள் புலன், குதிரையை கட்டுப்படுத்தும் கயிறு மனம். மனம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து புலன்கள் மனம் புத்தி இவை எல்லாற்றையும் விட ஆத்மா உயர்ந்ததாகும். எனவே ஆத்மாவின் சொரூபத்தை நேரடியாக புரிந்து கொள்வதே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணனுடன் ஆன உறவில் அது வலிமை பெறாவிடில் மன கிளர்ச்சியால் இழந்துவிடும் வாய்ப்பே அதிகமாக இருக்கிறது. அதனால நாங்க வந்து ரொம்ப புலன்கள்ல இருந்து நாங்க மீண்டு பக்தியில பகவத் பக்தியில நாங்க வரணும். வந்து கிருஷ்ண உணர்வோட நாங்க வந்து எல்லா விஷயங்களும் கிருஷ்ண உணர்வுல நாங்க செய்யணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி அந்த புலன்கள்ல வந்து டிரைவரா இருக்கிறது அந்த வண்டியில ரதத்துக்கு வந்து நம்மளோட புத்தி, அதுல டிராவல் பண்ணக்கூடியவங்க ஆத்மா. அது 2 பாயிண்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கு. हरे कृष्ण माताजी. थैंक यू माताजी. वांछा कल्पसुलेला माताजी. वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंतकोटि वैष्णववृंद की जय. प्रभुपाद की जय. सद्गुरुराज की जय. पिताय गौरव प्रेमानंद. हरे हरे. हरे कृष्णा माताजी. हरे कृष्ण माताजी. थैंक यू।